அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை மதிய வணக்கம். இப்போ வந்து நம்ம அந்த 99B இன்வெஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம Zoom எர்த்தில் அதை பார்க்குறோம். Zoom எர்த்தில் வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். 400 சொச்சம் 400 கிலோமீட்டர்னே வச்சுப்போம். 400 கிலோமீட்டரில் அது கிட்டத்தட்ட மத்திய இலங்கை ஒட்டி இருக்குது. 415 கிலோமீட்டர், அதான் 400 கிலோமீட்டர்னு சொன்னாங்களா, அது கிட்டக்கிட்ட இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ வந்து காலையில் நல்ல மழை, மயிலாடுதுறை, மணல்மேடு இதெல்லாம் எல்லாமே தெற்கு. ஆனால் நான் உள் மாவட்டங்கள்லாம் இன்னும் ஏறல. ஏன்னா 415 கிலோமீட்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் குளிர்காற்றினுடைய சதவிகிதம் அதிகமாக இருக்குது. வெப்ப நீராவி போல், வெப்ப நீராவி போச்சுன்னா குளிரை தள்ளிடும். நீங்கள் வந்து இந்த ஊட்டிலலாம் போட்டு அந்த இதை போட்டு எரிப்பாங்க தெரியுங்களா? அந்த ரூம்லலாம் போயிருந்தீங்கன்னா இது போட்டு எரிப்பாங்க. எரிச்சா என்ன பண்ண, குளிர் காய்வாங்க. வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் காய்வோம். நம்மளே கூட குளிர் காயறது தான் மார்கழி மாதத்துல. அப்போ வந்து என்ன பண்ணும், வெப்ப நீராவி, குளிர் நீராவி, குளிர் வந்து போயிடும். வெப்ப காற்று அது மாதிரி வெப்ப காற்று அதிகமான சதவீதத்தில் வந்துச்சுன்னா குளிர் நீராவி போயிடும். அதனால் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து குளிர் நீராவி அதிகமாக இருக்குது, வெப்ப நீராவி குறைச்சலாக இருக்குது. அதனால் மழை பெய்யலை, ரைட்டுங்களா? அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த சுழற்சி எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல இப்போ 417 எங்கே போயிருக்கு பாருங்கள். அது எத்தனாம் தேதின்னு பாருங்களேன். வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா 29ஆம் தேதி ஒரு இடத்துல போய் அது ஸ்டாண்ட் பண்ண போகுது, ரைட்டுங்களா? வெள்ளிக்கிழமை இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும். 27 அது வந்து 29ஆம் தேதி போய் ஏன் ஸ்டாண்ட் பண்ண போகுதுன்னா, இந்த இன்வெஸ்ட் 99B வந்து இப்போ நாளைக்கு புயலாக மாறிடும். ஃபெஞ்சல், நான் வந்து ஃபெங்கல்னு சொல்ல மாட்டேன், ஃபெஞ்சல். ஏன்னா அதான் ப்ரொனன்சியேஷன். FENGALஆ இருந்தாலும் JAL தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபெஞ்சல் புயல் தான் நான் சொல்லுவேன், ரைட்டு. அது இருக்கட்டு போட்டோம். இப்போ வந்து கயிறு இழுக்கும் போட்டியில் ஒரு பக்கம் எந்த குரூப் இருக்குது? அரேபியன் ரிட்ஜ் குரூப்பு, ஒரு பக்கம் பசிபிக் ரிட்ஜ் குரூப்பு, நடுப்புற இந்த புயல் மாட்டிச்சு, ரைட்டுங்களா? 2 பக்கமும் இழுக்கிறப்ப என்ன பண்ணுது, இந்த புயல் அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, ஒரே இடத்துல இருக்குது. அதுவும் இல்லாமல் எம்ஜிஓங்கிறது மேற்கே இருந்து கிழக்கு, அதாவது வானிலை காரணிகளின் அரசன் என்றக்கூடிய எம்ஜிஓ வந்து மேற்கே இருந்து கிழக்காக போகிறது. ஈக்குவேட்டிவல் ராஸ்பி வேவ்ஸுங்கிறது வந்து கிழக்கே இருந்து மேற்காக போகுது. 2க்கும் நடுப்புற மாட்டிக்கிச்சு. அதுவும் இல்லாமல் வெப்பமண்டல அந்த காற்று குவிதல் பகுதிகள் ITCS கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து அதுவும் இல்லாமல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு மேலே இருக்குது, அதாவது வடக்கு, நமக்கு வடக்க இருக்குது. இதெல்லாம் 28ஆம் தேதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். எது? அரேபியன் ரிட்ஜில். பசிபிக் ரிட்ஜ் குறைய ஆரம்பிக்காட்டி என்ன பண்ணும், பசிபிக் ரிட்ஜு தான் இதை வந்து வடமேற்காக தள்ளும். அரேபியன் ரிட்ஜ் என்ன பண்ணும், இதை வந்து வடகிழக்காக தள்ளும். அதாவது இப்போ வந்து ப பசிபிக் ரிட்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா அது வடகிழக்காக தான் நகர்ந்தாகணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை இடையில தான் கடலூருக்கு கீழே கரையை கடக்கும்னு சொல்லிட்டு நான் அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏன் மழை இப்போ வந்து குறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் வந்து அது வடக்கு நோக்கிய நகர்வுகளை எடுத்திருக்கு. அதனால் மேக உற்பத்தி வந்துக்கிட்டு இருக்குது. சாயங்காலத்துக்கு மேலே மழை பெய்யும், நிச்சயமாக மழை பெய்யும். இது வந்து லாங் ரேஞ்சு, இப்போ இது க்ளோஸ் ரேஞ்சு. பார்த்திங்கன்னா இப்போ மயிலாடுதுறை பக்கம்லாம் ஏன் மழை பெய்யல, உள் மாவட்டங்கள் எப்போ மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா, கிட்ட வரணுங்க, 200 கிலோமீட்டர் கிட்ட வரணும். அது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வியாழன் நாளைக்கு, வெள்ளிக்கிழமை தான் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 29ஆம் தேதி. அதனால் 28ஆம் தேதி மதியத்துக்கு மேலே டெல்டாவில் கடுமையான மழை இருக்கும், தொடர் மழை. இன்றைக்கி எதிர்பார்த்த அந்த தொடர் மழை வந்து இன்றைக்கி நைட்லேருந்து இருக்கும். 28ஆம் தேதிலேருந்து கடுமையான கிட்ட வந்துடும். கிட்ட வரங்காட்டி அந்த இது போட்டு கொளுத்தி அந்த பனியை போக்குறதுக்காக செய்யும்ல, அந்த மாதிரி வெப்ப நீராவி அதிகமாக வரங்காட்டி அந்த அதிக குளிரை தூக்கி அடிச்சுட்டு நமக்கு வந்து நிறைய மழை கொடுக்கும், ரைட்டு. நான் வந்து ஒரு கலோக்கியலாக இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு டேம்ஸாக சொல்லாமல். அது புரியணுங்கிறதுக்காக தான். நம்ம வந்து எல்லாருமே எல்லாம் மெத்த பிடிச்சவங்க கிடையாது, புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து மழைங்கிறது இருக்குது. மழைங்கிறது, தொடர் மழைங்கிறது விலகி போயில்ல, 1ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியை தாண்டிலாம் போய் கரை கடக்கிறதுக்கெலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும், ரைட்டுங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், பரங்கிப்பேட்டைக்கும் தரங்கம்பாடிக்கும் இடையில தான் அது கரையை கிடக்கும், எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையும் நான் சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? இவங்க வந்து அரேபியன் ரிட்ஜு
பசிபிக் ரிட்ஜை வச்சுக்கிட்டு அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜெட்ல என்ன சொல்லுவாங்க, மேலே வந்து அதை இழுத்துக்கிட்டு போயிடுமோ, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு பண்ணி ஏன்னா டேட்டாவ எடுத்து கால்குலேட்டருக்கு அதுதான் 2 2ம் போட்டா தானே அது 4ன்னு சொல்லும். அது 2 2 என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதை தான் அது வந்து மேப்பு செக்ஷன் எடுத்துக்கும் விண்டி. அதனால் அது மேலலாம் தப்பு இல்ல. இது வந்து என்னுடைய ட்ராக்கு. இது வந்து ஏற்கனவே இவங்க போட்டிருக்கிறது வந்து ஐஎம்டியோட ட்ராக்கு. ரைட்டுங்களா? ஐஎம்டி மட்டும் அவங்களும் ஜிஎஃப்எஸ் வந்து ஐஎம்டிக்குன்னு ஒரு ஜிஎஃப்எஸ் இருக்குது. அதை தான் அவங்க வச்சுட்டு எச்சரிக்கை சொல்கிறாங்க. கிட்ட அவங்க மாற்றிப்பாங்க. மாற்றிட்டு நாளைக்கு வந்து நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாத்துக்குமே ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க. இப்போ மயிலாடுதுறைக்கும் கடலூருக்கும் கொடுத்துருக்கிறது 4 மாவட்டங்கள் சேர்த்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அநேகமாக விடுமுறையாக இருக்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. ரைட்டு. 29ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணும்? கடலோர மாவட்டங்களில் இப்போ வந்து புதுச்சேரி கூட இல்லை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வரைக்கும் பெய்கிற மழை வந்து அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி வரைக்கும் அதிகமாகிடும். அப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கும் போயிடும். அப்புறம் கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் இதெல்லாம் வந்து மத்திய மாவட்டங்கள்லேயே வரும். கடலோர ஒட்டிய மாவட்டங்களில் அரியலூர், திருச்சி வரைக்கும் பெய்யுங்க. சிவகங்கை, விருதுநகர் அதெல்லாம் கொஞ்சம் சந்தேகத்தில் தான் இருக்குது. மேற்கு மாவட்டங்களில் கொங்கு மண்டலம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் மழை இருக்குது. நிச்சயமாக மழை பெய்யும். அது வந்து அடுத்த நிகழ்வு ஒன்று வருது. என்ன இதையே முடியல அதுக்குள்ளே என்னான்னு கேட்காதீங்க. அடுத்த நிகழ்வு வந்து இது போய் 2ஆம் தேதி கரை கடந்து முடியாங்காட்டியும் 4ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். 4ஆம் தேதி ஆரம்பித்து அது டெல்டாவுக்கு தான், நிச்சயமாக டெல்டாவுக்கு தான். அது வந்து ஒரு டீப் டிப்ரெஷனாக, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு இருக்குது 13ஆம் தேதி வரைக்கும். அது ஒரு சின்ன நிகழ்வு. அது ஒரு 2 நாள் மழையை கொடுக்கும். அப்புறம் 13ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே ஒரு நிகழ்வு இருக்குது. அது ஒரு புயல் நிகழ்வு. அது சக்தி அப்படிங்கிற, இப்போ ஃபெஞ்சல்னு வைக்கிற மாதிரி அது சக்தின்னு ஒரு பேர் வைக்கணும். அது இலங்கை வச்ச பேர். அதனால் என்ன சொல்கிறேன்னா, கார்த்திகை மாதம் முழுக்க மழை இருக்குங்க. ரைட்டு. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அதாவது வந்து நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை முன்னோட்டத்தில் சொல்லியிருப்போம். நவம்பர் 22 to 27 அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கார்த்திகை 5 to கார்த்திகை 12 4 நாள் கூட போகுது. அடுத்தது நவம்பர் 27 சொல்லியிருப்பேன். கார்த்திகை 12 நீங்கள் பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள். அப்புறம் டிசம்பர் 7 கார்த்திகை 22, அப்புறம் டிசம்பர் 15 கார்த்திகை 30, அப்புறம் டிசம்பர் 20 மார்கழி 5, அப்புறம் டிசம்பர் 27 மார்கழி 12, அப்புறம் ஜனவரி 7 மார்கழி 23. இந்த நிகழ்வு எல்லாமே இருக்குது. இது வந்து ஜிஇபிஎஸ்சில் எடுத்தது. நான் சொன்ன இடத்துல இவங்க மட்டும் காட்டியிருக்காங்க. 997 MBயில் அது வந்து கரை கடக்கிறதாக. அதாவது ஒரு புயல் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்து அது வந்து அரபிக்கடலுக்கு கர்நாடகா வழியாக, கேரளாவை தாண்டி கர்நாடகா வழியாக போகிறதா காட்டியிருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் பார்த்தா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ரைட்டுங்களா? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.